பிம்பம் சமூகத்தின் பிரதிபலிப்பு. காக்கா முட்டை என தமிழில் ஒரு படம் வந்தது. எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். குப்பை பொறுக்கும் சிறுவர்கள் 2 பேரை பற்றிய அந்த படத்தில் குப்பை பொறுக்கும் தொழிலில் உள்ளவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என தத்ரூபமாக காட்டியிருப்பார்கள். காக்கா முட்டை படத்தில் வரும் சிறுவர்களைப் போலவே பெசன் நகர் இருளர் குடியிருப்பை சேர்ந்த சுரேஷ் தன்னுடைய 5 வயதிலிருந்து இந்த தொழிலை செய்து வருகிறார். மூத்த காக்கா முட்டை அவர் காக்கா முட்டை படத்தில் வரும் சிறுவர்களைப் போலவே சென்னையின் இண்டு இடுக்கெல்லாம் குப்பை பொறுக்குவதற்காக சுற்றியிருக்கிறார். அவர் பார்க்காத குப்பைகள் இல்லை. இப்போது சுரேஷுக்கு 57 வயது ஆகிறது. ஒரு உதாரணத்திற்காக சொல்ல வேண்டுமெனில், ஒருவேளை சுரேஷ் அமெரிக்காவிலோ சீனாவிலோ மலேசியாவிலோ இந்த தொழிலை செய்திருந்தால் எப்படி இருந்திருப்பார் என ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கலாம். சீனா, அமெரிக்கா, அபுதாபி, துபாய் மற்றும் மலேசியா போன்ற நாடுகளில் குப்பை பொறுக்கும் தொழில் என்பது காக்கா முட்டை படத்தில் காட்டப்படுவது போல இல்லை. அது அங்கே மற்ற தொழில்களைப் போலவே ஹைடெக்கான தொழில். நவீன உபகரணங்கள் இல்லாமல் அங்கே தெருவில் காலை கூட எடுத்து வைக்க மாட்டார்கள். அவர்களுக்கான காப்பீடு வசதிகள் உட்பட சகல வசதிகளும் முறையாக செய்து தரப்பட்டிருக்கின்றன. இந்த தொழிலின் வழியாக புதிய புதிய வேலை வாய்ப்புகளும் அங்கெல்லாம் உருவாக்கப்படுகின்றன. குப்பை பொறுக்குவதுதானே என கேலியாக நினைக்க முடியாத அளவிற்கு அந்த தொழில் கோடிகள் புழங்கும் தொழில். உலக அளவில் குப்பை பொறுக்குபவர்களுக்கென மாநாடுகள் மற்றும் கருத்தரங்குகள் நடக்கின்றன. 2008 உலக அளவில் ஒரு முக்கியமான மாநாடு ஒன்று நடந்தது. முதல் சர்வதேச குப்பை பொறுக்குபவர்களுக்கான மாநாடு மற்றும் 3ஆம் லத்தீன் அமெரிக்க கருத்தரங்காக அது நடந்தது. உலகில் உள்ள குப்பை பொறுக்குபவர்களின் பிரதிநிதிகள் அம்மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். காக்கா முட்டைகள் போன்ற சிறுவர்களும் சுரேஷ் போன்ற மூத்த தலைமுறை குப்பை பொறுக்குபவர்களும் அந்த மாநாட்டில் இல்லை. அப்படி ஒரு மாநாடு நடக்கிறது என்கிற விஷயம் கூட அவர்களுக்கு தெரியாது, அல்லது தெரியாத மாதிரி பார்த்து கொள்ளப்பட்டார்கள். உலக அளவில் சரி, இந்திய அளவில் குப்பை பொறுக்கும் தொழிலில் அப்படியென்ன வருமானம் மேல்மட்ட ஆட்களுக்கு வந்துவிடப் போகிறது என கேள்வி எழுப்பலாம். இந்த ட்ராஷ் ஸ்பேஸ் ஒரு பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சிம்பிளாக சொன்னால், நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டில் பார்த்துருக்கு இல்லையா, நம்ம வீட்டிலலாம் நம்ம பெட் பாட்டில் யூஸ் பண்ணுவோம். அது 1 கிலோ பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம வீட்டின்னு சேர்ந்து செல் பண்ணும்போது 10 ரூபா கிட்ட வந்துடும், ரைட்? அது நிறைய ஒரு 5 கை மாதிரி அது இண்டஸ்ட்ரி ப்ராசஸ் பண்ணி வரும்போது அந்த மெட்டீரியல் திருப்பி பிளாஸ்டிக் கிரெனியூல்ஸாக வரும்போது 50 ரூபா கிட்ட வரும், ரைட்? ஸோ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஸ்பேஸில், ரைட்? அதில் கலெக்ஷனில் ஒரு ஆள் ஒர்க் பண்ணுற, அதை அக்ரிகேட் பண்ண ஒரு ஆள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் அது ஃபேக்ட்ரியில் போய் அது ப்ரொசஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த தொழிலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, ரைட்? உங்களுக்கு வீட்டில் அது சும்மா அதை வேஸ்ட் பண்ணி த்ரோ பண்ணும்போது இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பேரோட ஃபுட்டு, அவரோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வேஸ்டாகி போகுது. இப்போ பார்த்தா இந்தியாவில் மொத்தமாக 15 லட்சம் பேர் கலெக்ஷன் ஒர்க்லேயே இருக்குது. ஸோ இந்த ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு எக்கச்சக்க 50-60 இயர்ஸாக இருக்குது ஆல்ரெடி. ஸோ இது ஒரு புது இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்காது. இப்போ அது ரொம்ப ஜாஸ்தியாக ஏறிட்டும் இருக்குது. இந்த மார்க்கெட் ரொம்ப பெருசாக வந்துட்டு இருக்கு. 2014-15ஆம் ஆண்டிற்கான இந்த துறையின் இந்திய மதிப்பீட்டின்படி 2025ஆம் ஆண்டிற்குள் இந்த துறையில் $13.62 பில்லியன் அமெரிக்க வருமானம் வரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. குப்பை பொருளாதாரம் என்கிற பிரிவொன்றே
வணிகத்துறையில் உருவாகியிருக்கிறது. மும்பை, சென்னை உள்ளிட்ட 9 இந்திய பெருநகரங்களில் இருந்து நாளொன்றிற்கு 23,000 டன் குப்பைகள் உருவாக்கப்படுகின்றன. ஒரே வரியில் சொல்வதென்றால் குப்பைகள் கோபுரம் அளவிற்கு விலை போகின்றன. கழிவுன்றது உண்மையிலே பார்த்தா ஒரு பெரிய தொழில். நம்மளாம் செய்கிறோம், மை கார்பேஜ் யுவர் பிஸ்னஸ் தூக்கி போட்டுரும். அமெரிக்காவில் ஒருத்தனா போனால் யுவர் கார்பேஜ் மை பிஸ்னஸ்னா அந்த குப்பையை எடுத்து செல்லுமாக்கணும். இது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அது புரியல. இது ஏன் ஒரு வெளிநாட்டில் ஓனிக்ஸ் ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரன் நம்ம குப்பையை பணம் வாங்கிட்டு போகிறான். அது ஒரு பெரிய வியாபாரங்க, பெரிய வியாபாரம். இப்போ நல்ல விஷயம் என்னென்னா சுய உதவிக்குழு பெண்கள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் செய்யலாம். இப்போ ஆல்ரெடி இருக்குது. என்ன இருக்குன்னா, நம்ம சொல்கிற காயலாங்கடை இருக்குது, இந்த பேப்பர் பிளாஸ்டிக் வாங்கி விற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை, ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணணும். எப்படின்னா அவங்களுக்கு இது கற்றுக் கொடுக்கணும், அவங்க கடையை சேஃப்டியாக வச்சுக்கிறது. ஏன்னா அந்த பேப்பர்லாம் எப்படின்னா தீ விபத்து ஈஸியாக உண்டாகும். அவங்க சொல்லிக் கொடுக்கணும் அந்த பேப்பர் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, எப்படி அனுப்புறது. இப்போ பேப்பர் பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா, பெட் பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாரியில் ஏற்றுனா நிறைய இடத்துல எடுத்துக்கும், வெயிட்டே இருக்காது. அதனால் அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக இல்லை, வியாபாரம் தழைக்கலை. அந்த உதாரணத்துக்கு பேப்பரை கம்ப்ரஸ் பண்ணிடுறோம், பேல் ஆகிடுறோம். பிளாஸ்டிக்கை ஷெட் பண்ணி துண்டு துண்டாகிடுறோம். பெட் பாட்டில் உடச்சி ஃப்ளேக் ஆகிடுறோம். என்ன ஆகுதுன்னா, ஒரு லாரியில் சாதாரணமாக எவ்வளோ எடுத்து போகுமோ இப்போ 4 மடங்கு எடுத்துகிட்டு போக முடியுது. ஒரு நவநாகரிக செல்போன் கழிவில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தங்கம் இருக்கும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? காயலான் கடையில் அந்த செல்போன் கழிவை 20 ரூபாயோ 30 ரூபாயோ கொடுத்து வாங்குவார்கள். சுரேஷும் அப்படித்தான் இதுவரை வாங்கிக் கொண்டிருக்கிறார். பிறகு எப்படி சுரேஷின் வாழ்க்கை தரம் உயரும்? இது பிளாஸ்டிக் தான் சார். இதுக்கு ஒரு ரேட்டு, இதுக்கு ஒரு ரேட்டு உண்டு. இது 13 ரூபா, 14 ரூபா, இது 5 ரூபா, 6 ரூபான்னு போடுவாங்க. சுத்தமாக இருந்தால், இந்த மாதிரி சுத்தமாக இருந்தால் 6 ரூபா போடுவாங்க. கொஞ்சம் அழுக்காக இருந்ததுன்னா 5 ரூபா அப்படி போடுவாங்க. இந்த அட்டை 7 ரூபா போடுவாங்க. சுத்தமாக இருந்தால் இந்த பாருங்க, இந்த மாதிரி அழுக்காக இருந்ததுன்னா வச்சுக்க 5 ரூபா தான் போடுவாங்க. சில கடையில் வாங்கினு அனுப்பிச்சுடுவாங்க, காய வச்சு போடுங்கன்னு. அதை எடுத்துன்னு திருப்பி வெயிலில் காய போட்டு இந்த ஈரம் இருந்தால் வாங்கவே மாட்டாங்க எந்த கடையிலையும். அப்படி தான் பண்ணிட்டு வரோம் சார். வேறு எதுவும் இல்லை சார் இதில் பொழப்பு நடத்துறதுக்கு. சென்னையின் அழகான கடற்கரை பெசன்ட் நகர் கடற்கரை. சென்னையின் அத்தனை நவநாகரிக கார்களும் அங்கு நின்று கொண்டுதான் காற்றும் கவிதையும் வாங்குகின்றன. அதே பகுதியில் இருக்கும் சுரேஷின் வீட்டை பார்க்கிறீர்கள் தானே? குப்பைகளுக்குள் நோண்டும் எலிகளைப் போல அவர்களும் அவர்களுக்கான எலிப்பொந்தில் குடியிருக்கின்றனர். திருவாமூர், திருவள்ளுவர் நகர், பெசன்ட் நகர், இங்கே தான் நாங்கள் பொறுப்போம். சில பேர் இந்த துறப்பாக்கம் அங்கே இங்கெல்லாம் பொறிக்கின்னு இருக்கிறோம். எல்லாம் அங்கங்கே எங்கெங்கே கிடைக்குது அங்கங்கே ஒரு நிரந்தரமாக உட்காந்து நம்பிக்கையான இடமா. இப்போ இந்த இடத்துல உட்காந்தா எங்களுக்கு 4 பேர் இதுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுக்கி போட்டுன்னு அவங்கவுங்க சில இடத்துல வச்சு பொறுக்கி போடுறாங்க. வெயிலில் கஷ்டப்படணும், நாக்க வரட்டினாலும் குப்பை மூடெல்லாம் போவோம். இந்த மாதிரி குப்பை மூட்டெல்லாம் போனால் தண்ணி இது எல்லாம் கிடையாது, சாப்பாடு கிப்பாடெல்லாம் கிடையாது, சாப்பிடவும் முடியாது. ராத்திரி 6 மணிக்கு இதை பொறுக்கி போட்டுட்டு ஒரு 200 300 வந்தால் வீட்டுக்கு வந்து ஆக்கி போட்டு அந்நேரத்துக்கு தான் என் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு. 50 குடும்பங்களுக்கு மேல் இந்த பகுதியில் வசிக்கின்றனர். மின்சாரம் கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது. எந்தவித அடிப்படை வசதிகளும் இந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு தரப்படவில்லை. சுரேஷிற்கு திருமணமாகிவிட்டது. பசங்களும் இந்த தொழில் தான் செய்கிறாங்க. 5 பையன், 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு 2 பசங்க ஆம்பளை பசங்க படிக்கிறாங்க, ஒரு பொண்ணு படிக்குது. பிள்ளைங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி வருறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுது. அவர் தங்களுக்கு வேறு எதுவும் தொழில் தெரியாது என நேர்மையுடன் ஒத்துக்கொள்கிறார். குப்பையிலேயே வாழ்வை துவங்கி அந்த குப்பையிலேயே தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்கிறார்கள். நாங்களும் கரண்ட் இல்லாமல் எவ்வளோ பேரை பறி கொடுத்துக்கிறோம் தெரியுமா? இங்கே சுத்தப்படுத்தி கொடுங்க, மேடை ஏற்றி கொடுங்க, யாருமே வரலையா? அந்தளவுக்கு கஷ்டப்படுறோம். நாங்கள் குப்பை பொறுக்கி சாப்பிட்டுக்கிறோம். அரசாங்கத்தில் எங்களுக்கு அது கொடு இது கொடுன்னு நாங்கள் கேட்கலையா? எங்களுக்கு கரண்ட்டும் ரேஷன் கார்டும் நாங்கள் தான் கிட்ட போனாலே சேர்க்க மாட்டேன்றாங்க. அக்கம் பக்கத்தில் அண்ணாண்ட கடை தெருக்கு போனால் கூட என் பிள்ளைங்க பேரனுங்களை
குப்பை பொறுக்குறவங்க குப்பை பொறுக்குறோம், அந்த பேர் வரக்கூடாது காலகாலமாக, எங்களோட மறைஞ்சிட்டோம். மாரியம்மாள் தன் பேத்தியுடன் இந்த பகுதியில் வசிக்கிறார். மாரியம்மாளின் கணவரும் மகனும் குப்பை பொறுக்கியதால் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டனர். ஆனாலும் அவர் வேறு வழியில்லாமல் தன்னுடைய பேத்தியோடு இந்த தொழிலை மேற்கொண்டு வருகிறார். இன்னும் 13 வருஷத்தில் பாதி பேர் செத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் கூட யாரும் இல்லை. இப்போது என் பையன் செத்துட்டான், எங்கள் வீட்டுக்காரர் செத்துட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பைசா இருக்காது. நாங்கள் சம்பாதிக்கிட்டு ஒரு நாளைக்கு இப்போ தான் கொஞ்சம் விலை ஏறினா கூட ஒரு 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா போடுறோம். அது முன்னெல்லாம் அப்படி கிடையாது. 5 ரூபா ரேட்டு தான் எடுத்துருந்தாங்க. அப்போ வந்து 60 ரூபா 70 ரூபா தான் சம்பாதிப்போம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு காசு இருக்காது. சில பேர் ரொம்ப பேர் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கிடையாது. எல்லோரும் சேர்த்துட்டாங்க. குழந்தை குட்டி இங்கே வந்ததுலேருந்து எல்லாருமே குழந்தை குட்டி எல்லாருமே சேர்த்துச்சு. இங்கே வந்து 13 வருஷத்தில் இந்த 23 குடும்பம் தான் இருக்குது. இந்த 23 குடும்பம் தான் இருக்குது. மிச்ச பேரெல்லாம் செத்துப்பிட்டாங்க. பாதி ஜனம் ஓடிப்பிட்டாங்க பயந்து. ரேஷன் எங்கள் வீட்டுக்காரர் செத்து 10 வருஷம் 13 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு விதவை பணம் ஒன்று வாங்குறதுக்கு ரேஷன் கார்டு இல்லாத நாங்கள் வாங்கலை. என் பையன் தான் செத்துட்டான். இப்போ எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். நானும் என் பேத்தி 2 பேரும் இருக்கிறோம். நான் போனால் தான், இல்லைன்னா இல்லை. காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் சுற்றணும். பத்தாவது தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் கேட்க முடியும்? சுற்றினா தான் வருமானம் கிடைக்கும். இப்போ வீட்டில் உக்காந்துருந்தா கிடைக்குமாங்க? பேத்தி படிக்குது, 6வது படிக்க போகுது இப்போது இந்த வருஷம். இதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் இதோட 6வதுலாம் இல்லை, அதில் வேறு ஸ்கூலில் தான் சேர்க்கணும். அதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்புறம் இன்னும் சொல்கிறாங்களா அந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் எங்கே போய் தேர்றது தெரில. 13 வருஷமாக இதை தான் கேட்டுனுக்கிறேன். வீடு கட்டி கொடுங்கோ, இல்லை எங்களுக்கு வீடு மாற்று இடம் கொடுங்கோ, இதெல்லாம் நாங்கள் உங்களை கேட்கவே இல்லை. சர்டிஃபிகேட்டுக்கு என்னவோ அது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, எங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணுங்க, கரண்ட் வசதி பண்ணி கொடுங்க, ரேஷன் கார்டு கொடுங்க. நாங்கள் வீட்டுக்கு கரண்ட் கூட நாங்களே பணம் கட்டி கூட நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்களால் சம்பாதிக்க முடிகிற அளவுக்கு நாங்கள் திறமையோடு நாங்கள் இருந்துக்கிறோம். எங்கள் குழந்தைங்க திருப்பி பேப்பர் எடுக்க போகக்கூடாது நாங்கள் விரும்புகிறோம் சார். பேப்பருக்கு வேணாம், எங்கள் தொழில் எங்களோட முடிஞ்சிட்டோம். குழந்தைங்க நல்லா படித்து அவங்க லைஃப்பில் எப்படி வரணும், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். குப்பை பொறுக்கிறவங்க குப்பை பொறுக்கினே தான் இருக்கணுமா சார்? குப்பை தான் பொறுக்கணும். உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே சர்டிஃபிகேட் கிடையாது, உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, உங்களுக்கு கரண்ட் வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் குப்பை தான் பொறுக்கணும்னு சொல்கிற அந்த ஆஃபீஸை கொஞ்சம் காட்டுங்க, அந்த சட்டத்தை காட்டுங்க. அந்த சட்டத்துக்கிட்டே நாங்களும் பேசி முடிவு எடுக்கிறோம். கோடிகள் புழங்கும் இந்த தொழிலில் சுரேஷ், மாரியம்மாள் போன்றவர்களுக்கான நியாயமான பங்கை தந்துவிட்டால் அவர்கள் ஏன் வறுமை நிலையிலேயே இருக்கப் போகிறார்கள்? காலையில் துவங்கி மாலை வரை அவர் நடையாய் நடந்து குப்பை பொறுக்கி அதை கொண்டு போய் கடையில் போட்டால் அவருக்கு கிடைப்பதென்னவோ சொற்ப தொகைதான். இந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு நவீன உபகரணங்களை தருவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முறையான அடையாள அட்டை கூட இன்னமும் தரப்படவில்லை என்பதுதான் இதிலுள்ள சோகம். சென்னையின் மிகப்பெரிய குப்பை கிடங்காக ஆக்கப்பட்டிருக்கிற கொடுங்கையூர் பெருங்குடிக்குள் அடையாள அட்டை இல்லாமல் நுழையவே முடியாது. அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு அடையாள அட்டையாவது தாருங்கள் என்றுதான் இறைஞ்சி கேட்கிறார்கள். அதைக்கூட தர முடியாத நிலையில்தான் ஆளும் அரசுகள் இருக்கின்றன. இப்படி ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது என்பது கூட அதிகார வர்க்கத்திற்கு தெரியுமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. சென்னையில் உள்ள பெசன்ட் நகர் மட்டுமல்லாமல் நகரின் பிற பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இன்னொரு வகையில் இவர்கள் முக்கியமானவர்கள். ஒரு நாள் இவர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் மாநிலம் நாறிவிடும். எலக்ட்ரானிக் குப்பைகளில் துவங்கி பிளாஸ்டிக் குப்பைகள் வரை அவர்கள்தான் ஏதோ ஒரு வகையில் அவற்றை அப்புறப்படுத்துகிறார்கள். நகர்ப்புறங்களில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து அதற்கென்று சம்பளம் வாங்கி அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றனர். அதை சிறப்பாக செய்தால் வேலை வாய்ப்புகளையும் பெருக்க முடியும் என இந்த துறையில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள்.
குப்பையை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம எல்லாருமே அது ஒரு ப்ராப்ளமாக பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஒரு ப்ராப்ளமாக பார்த்தா அதில் we cannot solve it, ரைட்? கவர்மெண்ட் டீட்ஸு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே அது ஒரு ப்ராப்ளமாக பார்க்குற நம்ம அதுக்கு கவர்மெண்ட் இதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். அதில் புது புது சேஞ்சஸ் வர்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இந்த ரீசைக்ளிங்னா என்ன, சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தா பேப்பர், ரைட்? இந்த பேப்பர் ஆக்சுவலாக ஜஸ்ட் சிறிதாக கிழிச்சா இதில் ஒரு நார் பார்க்குது இல்லையா, லைக் கொஞ்சம் ஃபைபர் மாதிரி நார் இருக்குது இதில் பேப்பரில், ரைட்? இந்த நார் தான் புது பேப்பரை க்ரியேட் பண்ணதுக்கு இந்த நார் தான் யூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த நாரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேலை தான் ரீசைக்ளிங்கு. இதே மாதிரி பிளாஸ்டிக், கிளாஸ், மெட்டலுக்கெல்லாம் அதோட ப்ரோசஸ் இருக்குது, ரைட்? இப்போ பேப்பரோட ப்ரோசஸ் பார்த்தா இது அப்படியே ஃபேக்ட்ரியில் போய் இது பல்ப் ஆகிடுவேன். அந்த பல்ப் பண்ணதுக்கப்புறம் இந்த இங்கு பேப்பர்லலாம் இந்த பஷ் வச்சு போட்டிருக்கு, அதெல்லாம் டீஇங்கிங் சொல்லி ஒரு ப்ரோசஸ் இருக்குது. அந்த ப்ரோசஸ் மூலமாக இதை இங்கே எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் அது புது பேப்பராக திருப்பி நம்ம கையில் வந்துடும். நம்ம இது ரீசைக்கிள் பண்ணலைன்னா இது என்ன, இது ஒரு குப்பை மேடில் போய் அங்கே கடந்து அப்படியே வேஸ்ட்டாகி போயிடுவேன், ரைட்? புது பேப்பர் பண்ணதுக்கு அப்போ புது நார் அப்படி மரத்தின்னு எடுப்பேன். அதுக்காக மரம் கட் பண்ணோம், ரைட்? நம்ம ரீசைக்கிள் பண்ணியா அந்த மரம் சேவ் பண்ண முடியும். 60 கிலோ பேப்பர் ரீசைக்கிள் பண்ணால் ஒரு மரம் சேவ் பண்ண மாதிரி. இங்கே குப்பை என்பது இனியும் வெறும் குப்பை மட்டுமல்ல, அதில் கோடிகள் பதுங்கி இருக்கின்றன. குப்பையை தரம் பிரிக்க வேண்டும் என்கிற புரிதல் மக்கள் மத்தியில் ஏற்கனவே வந்துவிட்டது. ஆனால் அந்த குப்பைகள் எல்லாம் எங்கே போகின்றன என்று இதுவரை யாரும் கேட்டதில்லை. ஏனெனில் அது அவர்களுக்கு தேவையும் இல்லை. அவர்களை பொறுத்தவரை அவை தேவையில்லாத குப்பைகள். ஆனால் இந்த குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு அவை பல்வேறு தொழில்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் யார் அது மறுசுழற்சி செய்வா? அதில் லாபம் வந்தால் தான் மறுசுழற்சி செய்யணும். இப்போ நான் ஒரு பொருளை வாங்கி அதை நான் மறுசுழற்சி செஞ்சேன்னா அதில் எனக்கு லாபம் கிடைக்கும். பல பிளாஸ்டிக், இந்த 20 மைக்ரான், இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் எல்லாம் நீங்கள் கொண்டு போய் அதை மறுசுழற்சி செய்கிற காஸ்ட் இஸ் மோர் தேன் த காஸ்ட் ஆஃப் பிளாஸ்டிக். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் அது என்ன பண்ணால் வாங்குறவங்க வாங்க மாட்டாங்க. எந்த ஒரு பொருளுக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ இல்லையோ அதை ஒரு பேக்கிங் மெட்டீரியலாக மக்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் உலக நாட்டில் எல்லா இடத்துலையும் எப்படின்னா பொல்யூட்டர் பேஸ் என்ற ஒரு பிரின்சிபல் உண்டு. இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு கம்பெனிலேருந்து நான் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறேன். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் எனக்கு சப்ளை பண்ணப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க கொண்டு இங்கே இறக்குனாங்கன்னா அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் செட் பண்ண பிறகு அந்த டப்பாவெல்லாம் அவங்க கொண்டு போகணுமே தவிர எங்ககிட்ட விட்டுட்டு போகக்கூடாது. அன்லஸ் நாங்கள் எனக்கு அந்த டப்பா வேணும்னு கேட்டால் தான் அவங்க கொடுத்துட்டு போகணுமே தவிர, இல்லைன்னா அந்த டப்பா அவங்க கொண்டு போய் அதை மறுசுழற்சி செஞ்சு திரும்பியும் பேக்கிங்க்கு அவங்க யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கட்டாயமான நிகழ்வுகளை பாலிசி லெவலில் இப்போ மக்கள் சாதாரண சொன்னால் கேட்க மாட்டாங்க. பாலிசி லெவலில் கொண்டு சேர்த்தா தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். பிளாஸ்டிக், பேப்பர்கள், எலக்ட்ரானிக் குப்பைகள், காய்கறி குப்பைகள் என எல்லாமும் விலை போகின்றன. அவை மறுசுழற்சிக்கும் உட்படுத்தப்படுகின்றன. அவை நல்ல விலைக்கும் போகின்றன. ஆனால் சுரேஷ் போன்றவர்களின் வாழ்க்கைத் தரம் மட்டும் இன்னமும் உயரவே இல்லை. ஒரு வகையில் குப்பைகளை அகற்றும் பணி என்பது நேரிடையாக சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது. நாம் சுவாசிக்கும் காற்றோடு சம்பந்தப்பட்டது. நாம் வாழ்கிற நகரத்தின் சுத்தத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதால் இனியும் அதை வெறும் குப்பை சமாச்சாரம் என ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. இன்னைக்கு பலவிதமான மாத்திரை மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து ஹார்மோன் பில்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது ஒன்று கர்ப்பம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆன்டி ஃபர்டிலிட்டி பில்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மற்ற விதமான ஹார்மோன்ஸுக்கு தேவையான பில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பில்ஸ் எல்லாம் டேட் பார் ஆன பிறகு சில பேர் யூஸ் பண்ணலன்னா அப்படியே தூக்கி வீசிட்டாங்க, அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் போய் நம்மளுடைய சிஸ்டமில் போகும்போது அதெல்லாம் தண்ணியோட கலந்து நிலத்தடி நீருக்கு போச்சுன்னா வருங்காலத்து குழந்தைங்களுக்கு பாதிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் உண்டு. இது ஒன்று இருக்குது. மறுபக்கம் எல்லா விதமான மெடிக்கல் வேஸ்ட் இருக்குது. மெடிக்கல் வேஸ்ட்டுக்கு இன்சினரேட்டர்ஸ்னு போட்டு பல இடங்களில் மெடிக்கல் இன்சினரேட்டர் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே ஆஸ்பத்திரியிலேருந்து போகிறது மட்டும் தான் அங்கே கிடைக்கும். இன்றைக்கி தெரு முனைக்கே ஒரு 10 கிளினிக் இருக்குது. அங்கே யூஸ் பண்ணுற அந்த இன்ஜெக்ஷன்ஸ், அங்கே யூஸ் பண்ணுற அந்த நீடில்ஸு, ஏன்னா ஒரு ஊசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊசியை குத்துனோன்னா அந்த நீடில் மட்டும் தான் கண்டாமினேட்டட். அந்த ஊசியில் ரத்தத்தை எடுத்திங்கன்னா ரெண்டுமே கண்டாமினேட்டட். ஸோ அந்த மாதிரி கண்டாமினேஷன் லெவல்ஸ் என்ன ஆகுது? அது சரியாக டிஸ்போஸ் ஆகுதா, இல்லை அதுவும் மறுசுழற்சிக்கு போய் சேருதா?
எல்லாமே வந்து வெரி இர்ரெகுலர் செக்டர்ஸில் தான் வந்து இன்றைக்கி மறுசுழற்சி நடந்துருக்கு. கொடுங்கையூர், பெருங்குடி போன்ற பகுதிகள் எல்லாம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இந்த குப்பை கிடங்குகளுக்கு எதிராக அங்குள்ள மக்கள் கொதித்தெழுகின்றனர். 30 வருஷமாக நாங்கள் இந்த குப்பை மூட்டில் இருக்கோம். இந்த 30 வருஷமாக ஒரு 6 வருஷமாக குப்பையை கொட்டி எங்களுக்கு வியாதி நிறைய ஆயிடுச்சு. நாங்கள் அதில் தான் பொழைக்கிறோன்னா. தூரமாக இருந்த குப்பை மூடி இப்போ கிட்ட வந்துடுச்சு. வீடுங்க நாங்கள் மொத்தமாக குப்பையாக இருக்கோம். எப்போ எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது, நோவும் நிறைய பாதிக்குது. குழந்தைகள் பிறக்கும் போதே பல்வேறு உடல் குறைபாடுகளுடன் பிறந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் மக்கள். 30 வருஷமாக எப்படி இருந்துட்டோம். என் பொண்ணுக்கு இங்கே கரு தங்கலை. எங்கள் மருமகனை விட்டுட்டு போயிட்டான். எங்கள் பையனுக்கு கால் ஆப்ரேஷனு. எனக்கு இங்கே நாங்கள் எல்லாமே சிக்கன் கொனியா ஜுரத்தில் அடிபட்டுட்டோம். எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பையன், நான் எல்லாமே ஒரே நேரத்தில் சிக்கன் ஜுரத்தில் படுத்துட்டு எந்த சொந்தக்காரையும் எங்களை வந்து பார்க்கல. இந்த குப்பை மேட்டில் நாங்கள் இருக்கிறோன்னு எங்களை யாருமே மதிக்கலை, யாருமே எங்களை கவனிக்கலை. இப்போ ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் லேண்ட்ஃபில்லை சுற்றியும் இருக்க லேடிஸ்னால வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியறதில்ல. ஒரு ஃபீட்டஸ் வந்து டெவலப் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் கிரியேட்ஸ் அ ப்ராப்ளம். உதாரணமாக கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் மருத்துவ கழிவுகள், போஸ்ட்மார்டம் செய்யப்பட்ட மனித உடல் கழிவுகள் எல்லாம் கொட்டப்படுகின்றன. வெறும் கையால் அவற்றை அகற்றும் மனித அவலத்தை என்றாவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? 2 நாளைக்கு முன்னாடி பாட்டிலோடு குத்தி வச்சு ஊசி ஏறிச்சு காலில். அது என்ன ஊசியோ ஏது ஊசியோ தெரியவே இல்லை. அது விஷ ஊசின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா விஷ ஊசின்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கே போனீங்க, எப்படி ஏறிச்சின்னு கேட்டார். இந்தமாரி குப்பை பொறுக்க போனோம் சார், அங்கே வந்து ஏறிக்குச்சு, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கவனாவா, இவ்வளோ செலவாகும் உங்களுக்கு, 500 ரூபாய்க்கு மேலே செலவாகும், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் ஊசி, ஒரு ஊசிக்கு 500 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு என்ன சார் இந்தமாரி கேட்டால் குப்பையில் பொறுக்கிறோம், நாங்கள் எப்படி சார் இந்த இவ்வளோ காசு கொடுப்போம், அதுக்கு என்னம்மா பண்ணுறது, நீங்கள் அந்த குப்பையில் போய் பொறுக்கி இந்தமாரி ஊசி ஏற அளவுக்கு பார்த்துருக்கீங்க, கால் இவ்வளோ பெருசாக ஆகிருக்கே அன்ட்டு 3-4 வாரமாக ஹாஸ்பிட்டலே இருந்து 5ஆவது வாரம் வந்து காசு இல்லை செலவுக்கு கூடன்ட்டு வந்தோம் நாங்கள் குப்பையில் பொறுக்கிறதுக்கு. கேட்டால் அவர்கள் ஏன் இந்த தொழிலை செய்கிறார்கள் என எளிதாக இன்னொரு கேள்வியை கேட்டு தப்பித்துக் கொள்வோம். எல்லா தொழில்களிலும் இதுபோன்ற பிரச்சனைகளும் கோரிக்கைகளும் இருக்கின்றன என்பதற்காக அந்த தொழிலை விட்டு எல்லோரும் வெளியேறுகிறோமா? உண்மையில் அந்த தொழிலை விட்டு விலகுவதும் இருப்பதும் அவர்களுடைய தேர்வு. எல்லோருக்குமான அரசுகள் அவர்கள் விஷயத்தில் நேர்மையாக நடந்து கொள்கின்றனவா என்பதுதான் கேள்வி. We don't have a landfill site. We are only filling up the land. லேண்ட்ஃபில் அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்டிஃபிக் லேண்ட்ஃபில். அதுக்குன்னு பெரிய அளவில் ஒரு குழியை வெட்டி அதில் வந்து ஜியோ மெம்ப்ரெயின்ஸ்னு கொடுப்பாங்க. அதாவது தண்ணி அதில் கழிஞ்சு வர தண்ணி வந்து கசிஞ்சு போய் கீழே பூமிக்குள்ளார போகக்கூடாது, நிலத்தடி நீரை மாசுபடுத்தக்கூடாது. அதுக்கு ஜியோ லைனிங் மெம்ப்ரெயின்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ராப்பராக கொண்டு போய் திங்ஸை அதை வந்து லேயர் பை லேயர் லோட் பண்ணி அதில் மண்ணை ஸ்ப்ரெட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து ஒரு லேண்ட்ஃபில். ஆனால் நம்மக்கிட்ட லேண்ட்ஃபில்லாக கிடையாது. நம்மக்கிட்ட கொண்டு போய் குப்பையை அப்படியே கொட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் டு த ரேக் பிக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குழந்தைங்க மற்ற மக்கள் அங்கே வேலை செய்கிறவங்க அவங்க போய் அதிலேருந்து அந்த ரிசால்வ் பண்ணி இருக்கிற அந்த பொருட்களை கொண்டு வராங்க. அவங்க வந்து நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு உண்மையாகவே சொல்லப்போனால் சேவை செய்கிறாங்க. அவர்களை அந்த தொழிலை விட்டு விலகச் சொல்லும் அதே சமயத்தில் அவர்களுக்கு ஏன் முறையான வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கேட்டிருக்கிறோமா என்ற கேள்வியை எழுப்பி பாருங்கள். ஸோ அவங்க வந்து அதை எடுத்து அதுதான் மறுசுழற்சிக்கு போகுது. அதுக்கப்புறம் மீதி என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக தீ வச்சு விட்ருவாங்க. இப்போ அதை தீ வச்சு விட்டுட்டாங்கன்னா இருக்கிற மக்கும் பொருளெல்லாம் அழிஞ்சு போகும்போது அதில் இருக்கிற அந்த கம்பி, ராட்ஸு, ஸ்டீலு இதெல்லாம் எடுத்து அவங்க ரீசைக்கிளிங்காக பொருளாதாரமாக வந்து அதுலேருந்து சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி எரிச்சு விடும்போது அதில் இருக்கிற பிளாஸ்டிக்கெல்லாம் எரிஞ்சு போய் அதுலேருந்து வந்து பயங்கரமான வாயுகள், கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுற டயாக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிற வாயுகள் வந்து ரொம்ப ஆபத்தான இதெல்லாம் கேஸஸ். இந்த டயாக்சின்ஸ் போன்ற வாயுகள் நிறைய வர வாய்ப்பு உண்டு. நிலத்தடி நீர் எல்லாமே இன்டர் கனெக்டட். எங்கே வந்து எப்போ பண்ணாலும் இன்றைக்கி தெரியலன்னாலும் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த பகுதிகளில் குப்பை சேகரிக்கும் தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கான முறையான வசதிகளை செய்து தர வேண்டும். பாதுகாப்பான நவீன உபகரணங்களை தர வேண்டும். பாதுகாப்பான சில பொருட்கள் வந்து எடுத்து தான் ஆகணும், கொடுத்தான் ஆகணுங்கிறது சட்டமே இருக்குது.
இந்த சட்டத்தில் வந்து அவங்களுக்கு கொடுத்தாலும் சில நேரங்களில் வந்து கொடுக்குற அந்த பொருட்களை வந்து அவங்களால வந்து உபயோகிக்கிறதுக்கு முடியாமல் கூட இருக்கலாம். இப்போ ஒரு க்ளவுஸ்ன்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு திக் க்ளவுஸ் தான் கொடுத்தாகணும். சாதாரண க்ளவுஸ் கொடுத்தோன்னா கிழிஞ்சிடும். நம்ம இருக்கிற வெயிலுக்கு வர வேர்வைக்கு அந்த க்ளவுஸ் வந்து ஒரு 5-10 நிமிஷம் உள்ளார ஃபுல்லாக வேர்வை வந்துடும். அவங்களால கையை தூக்க முடியாது அதுக்கப்புறம். ஸோ அதனால் அதுக்கு பதிலாக நான் அப்படியே கையை போட்டேன் என்னங்கிறது அவங்களுடைய கருத்து. இதையெல்லாம் சொல்லி தட்டி கேட்டு தங்களுக்கு வேண்டியவற்றை பெருமளவிற்கு அவர்கள் அமைப்பு ரீதியிலான பலங்களோடு இல்லை. அவர்கள் உதிரிகளாக இருக்கிறார்கள். உதிரிகளாக இருப்பவர்களை இந்த சமூகம் மதிப்பதே இல்லை. அவர்கள் குப்பை பொறுக்குபவர்கள், கனவில் கூட தீண்ட நினைக்கக்கூடாதவர்கள். அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். பளபளப்பான இந்த நகரில் ஒரு ஓரமாக இருக்கும் எலிப்பொந்துகளில் வசிப்பதற்காக பிறப்பெடுத்தவர்கள் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறோமா? அவர்களுக்கான குரல் எங்கிருந்து வர வேண்டும்? உண்மையில் நம்மிடமிருந்துதான் வர வேண்டும். நம் வீட்டை, நம் நகரத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்காக அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நியாயமான வாழ்வு தரப்பட வேண்டும். அவர்களுக்கான நியாயமான கூலி தரப்பட வேண்டும். கோடிகள் புழங்கும் இந்த துறையின் ஆணிவேரான சுரேஷ் போன்றவர்கள் எலிகளோடு எலிகளாய் நித்தமும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றனர். தமிழகத்தின் பொது மனசாட்சி விழித்தெழ வேண்டிய தருணம் இது. இந்த நகரம் கருணை மிக்கது என்பதை சொல்ல வேண்டியவர்கள் நாமல்ல, சுரேஷ் போன்றவர்கள்தான். குழந்தைங்களை படிக்க வைக்கத்தானே நாங்கள் கேட்குறோம். எங்கள் பசிக்கு சோறாக கேட்குறோம். சொல்லுங்கள், அதையும் அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது. அரசாங்கம்னு ஒன்று இருக்குதா? நாங்கள் காசு பணம் கேட்கல. ஜாதி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, கரண்ட் இதை வாங்கி கொடுங்க. குழந்தைங்க நைட்டில் படிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுதுயா.